ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ இதுதான் மெயின் ஃபேப்ரிக்கு. லைனிங் எடுத்திருக்கேன். இது அளவு ப்ளவுஸு. நான் அளவு ப்ளவுஸை வச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு டேப்பில் அளந்து நான் சொல்கிறேன். கீழே ஒரு கோடு மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு போல் கோடு போட்டுக்கோங்க. இப்போது இது அளவு ப்ளவுஸை 2ஆக மடிச்சுட்டு அப்படியே இந்த கோட்டு மேலே வச்சுட்டு நம்ம இடுப்பு, கழுத்து பின் கழுத்து உயரம், இந்த இடம் ஷோல்டர், இந்த ஆம்ஹோலும் செஸ்ட் ரவுண்டுக்காக இங்கே மார்க் பண்ணணும். இப்போ நான் உயரத்தையும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது 34 இன்ச் அளவுள்ள ப்ளவுஸ் கட்டிங் தான். இப்போது பேக் பார்ட்டை எடுத்துடுறேன். இப்போது பின் கழுத்துக்கு ஒரு பாக்ஸு, ஷோல்டருக்கு அரேஞ்சு தையலுக்காக விட்டுட்டு ஒரு பாக்ஸு, இந்த இடம் 1/4 இன்ச்சு மேலே தள்ளி கோடு போட்டுக்கோங்க. இப்போது இந்த அளவு எவ்வளோ இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். செஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா 9 இருக்குது. நான் 9 இன்ச் 9.25 இன்ச் வச்சுக்கிறேன். 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளியே வச்சுக்கிறேன். இப்போது இந்த செஸ்ட் ரவுண்டுக்கு ஒரு கோடு. இடுப்பு பார்த்திங்கன்னா 7.25 இன்ச் இருக்குது. நான் ஏன் 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணேன் அப்படின்னா, இந்த ப்ளவுஸ் கொஞ்சம் லூஸாக இருக்குன்னாங்க. அதனால் 1/4 இன்ச்சு நான் உள்ளே தள்ளி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஆம்ஹோலுக்கு நம்ம ஒரு வளைவு கொடுத்துக்கலாம். இதிலேருந்து 1.25 இன்ச் எடுத்து நம்ம ஒரு வளைவு. உயரத்துக்கு மேலே 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தளவு லைட்டாக குறைக்க சொல்லியிருக்காங்க. நான் இப்போ இந்த அளவு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நம்ம ரவுண்ட் போட்டோம்னா இந்த அளவுக்கு வந்துடும் கழுத்து. இப்போ நான் இந்த மெஷர்மெண்ட்டு எவ்வளோ வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு டேப்பில் அளந்து சொல்கிறேன். ஸோ பின் கழுத்துக்கு 2.25 இன்ச்சு, ஷோல்ட்ரு மொத்தம் 3.25 இன்ச்சு இருக்குது. டோட்டலாக இது 5.25 இன்ச்சு ஒரு புள்ளி இருக்குது. இந்த ஆம்ஹோல் இறக்கம் இது எவ்வளோ இருக்குதுன்னா 5.25 இருக்குது. செஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா 9.25 இன்ச்சு, இடுப்பு சுற்றளவு 7.25 இன்ச்சு. இந்த ஆம்ஹோல் எவ்வளோ இருக்குன்ற நம்ம மெஷர் பண்ணலாம். இப்போது 7.5 இன்ச் இருக்குது. நம்ம ப்ளவுஸ்லேயுமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. ஆம்ஹோல் ரவுண்டு கரெக்டாக இருக்குது. அப்போ பேக் பார்ட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு. நம்ம இந்த பேக் பார்ட்டை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் ஃபிட்டிங்காக வரும். இப்போது நம்ம பேக் பார்ட்டு கட் பண்ணியாச்சு. எங்கெங்கே நம்ம சிசர் கட் கொடுக்கணுமோ அங்கங்கே நம்ம சிசர் கட் கொடுத்துக்கலாம். கழுத்தையுமே கட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு நம்ம சென்டருக்கு டாட் பிடிப்போம். பேக் பார்ட்டுக்கு இப்போது இந்த டாட்டை இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா துணியை 4ஆக மடிச்சுக்கோங்க. நாலாக மடிச்சுட்டு கீழே ஒரு கோடு, லைனிங்னால் 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டால் போதும். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தையுடைய
ஸ்லீவை எடுத்துட்டு அப்படியே இந்த கோட்டு மேலே இருக்க கோட்டு மேலே வச்சுட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடம் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ இருக்குன்ட்டு. அப்படியே நம்ம சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக நம்ம வந்து ஸ்லீவு மார்க் பண்ணி கட் பண்ணுறோம். இப்போது நான் இதுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். உயரம் வந்து டோட்டலாக 9 இன்ச் இருக்குது. மேலே அரை இன்ச்சு கீழே அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு ரெடி அளவு வந்து 8 இன்ச்சு. ஸோ டோட்டல் 9 இன்ச்சு. ஆர்ம் ஹோல் பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு. ஸ்லீவ்லையுமே அதாவது நம்ம பேக் பார்ட் கட் பண்ணும்போதும் 7.5 இன்ச்சு தான் இருந்துச்சு. சுற்றளவு 5 இன்ச்சு. இப்போ நான் வந்து ஸ்லீவை கட் பண்ணிடுறேன். எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். எங்கெங்கே சிசர் கட் கொடுக்கணுமோ அங்கே சிசர் கட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த இடத்துல நம்ம தையல் போடுவோம். லைட்டாக இந்த 2 துணியை எடுத்துகிட்டு லைட்டாக நம்ம உள்வளைவு கொடுத்துக்குவோம். சிசர் கட் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டுன்றது நம்மளுக்கு தெரியணும் அப்போ தான், இல்லைன்னா மாற்றி வச்சு நம்ம ஸ்லீவை அட்டாச் பண்ணி தைச்சுவோம். பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி நம்ம மாற்றி வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நான் நேர் கட்டிங்லேயே போட்டுக்கிறேன். ஸ்ட்ரைட் கட் மெத்தட் இது. 34 இன்ச் 32 30 இவங்களுக்குலாம் வந்து ஸ்ட்ரைட் கட் போட்டால் நல்லாயிருக்கும். ஸ்ட்ரைட்டில் நம்ம வந்து பேக் பார்ட்டை வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம். ஆர்ம் ஹோல், செஸ்ட் ரவுண்ட் எல்லாமே நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் வந்து பேக் பார்ட்டை எடுத்துடுறேன். இப்போது அளவு ப்ளவுஸை எடுத்து ஃபஸ்ட்டு வந்து முன்பக்க கழுத்தினுடைய அளவை நான் வந்து பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த இடத்துல அரை இன்ச்சு கீழே மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம முன்கழுத்து வைக்கணும். இப்போது முன்கழுத்து வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த முன்கழுத்துமே 1/4 இன்ச்சு குறைக்க சொன்னாங்க. நான் அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். அப்போது இந்த இடம் நம்ம கட் பண்ணால் இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணும்போது முடியும். இப்போது முன்கழுத்து ஆர்ம் ஹோலுக்கு லைட்டாக உள்ளே தள்ளி வெட்டிக்கலாம் குடஞ்சி. இப்போ வந்து பட்டி எவ்வளோ இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ பட்டி வந்து இப்போ வந்து பட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம அளந்துக்குவோம். பட்டி பீஸ் வந்து 2.5 இன்ச்சுக்கு இருக்குது. நம்ம இந்த இடத்துல இருந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்குவோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பட்டி ஜாயின் பண்ண இடம் வரைக்கும் எவ்வளவுன்றதை நம்ம அளந்துக்குவோம். இப்போது 3.75 இருக்குது. இப்போது இதில் நம்ம 1 இன்ச்சு சேர்த்து 4.75க்கு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முன்பக்க உயரம், கப்பு உயரம், முன்பக்க கப்பு உயரம் நம்ம வந்து இந்த அரை இன்ச்சு கீழே தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல இருந்து வச்சு கப்பு உயரத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்படியே வச்சு மார்க் பண்ணோம்னா இந்த இடம் வருது. அவங்க இந்த உயரத்தை அரை இன்ச்சு கீழே இறக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நான் வந்து அரை இன்ச்சு இறக்கிக்கிறேன். அது தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு விட்டுக்கிறேன். இதுதான் வந்து அவங்களுடைய முன்கப் உயரம். எவ்வளோ இருக்குதுன்னு நான் அளந்து சொல்கிறேன். டோட்டலாகவே 11.25 இன்ச் இருக்குது. இப்போது நம்ம இந்த பாயிண்ட்டு இதை 3ஐயுமே நம்ம இணைச்சிருவோம். இப்போது முன்கழுத்து எவ்வளோ இருக்குதுன்னு நான் மெஷர் பண்ணி சொல்கிறேன். தையலுக்கும் சேர்த்து முன்கழுத்து 5.5 இன்ச் இருக்குது.
செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். கரெக்டாக 9.25 இன்ச் இருக்குது. அதே மாதிரி இந்த டாட் பிடிக்கிறது எப்படி டாட் மார்க் பண்ணுறதுன்றத பாருங்கள். பேக் பார்ட் கூட ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட்டு பார்த்து கட் பண்ணணும். ஃப்ரண்ட் பார்ட் கரெக்டாக இருந்தால் தான் ஃபுல் ப்ளவுஸே நமக்கு கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் டாட் பிடிக்கிறதுக்கு 2.5 இன்ச் இருக்குது. நம்ம 1/4 இன்ச்சு சேர்த்து 2.25 மார்க் பண்ணிக்கலாம். உள்ள டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ 1 இன்ச்சு பிடிச்சிருக்காங்க. இப்போது நம்ம இங்கே 1 இன்ச்சு இங்கிட்ட 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடம் எவ்வளோ இருக்குன்ற பார்ப்போம். 4 இன்ச்சு இருக்குது. இங்கேருந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோடையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது டாட்டினுடைய உயரம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். டாட்டினுடைய உயரம் வந்து 2 இன்ச்சு இருக்குது. நம்ம இங்கேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது 2 இன்ச்சு. இப்போது இந்த பாயிண்ட்டுக்குள்ள சென்ட்ரு தான் நம்ம சென்ட்ரு டாட்டாக பிடிப்போம். அதே மாதிரி ஆம்போல். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். இப்போது ரொம்பவுமே சிம்பிளான ஒரு எளிய முறையில் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு. இவங்க வந்து ரொம்பவுமே கப்பு வந்து ஷார்ப்பாக போட மாட்டாங்க. நார்மலாக போடுவாங்க ஃப்ரண்ட்டு கப்பு. அதனால தான் ஸ்ட்ரைட் கட் மெத்தடில் போடுறாங்க. இப்போது டாட் வந்து இந்த இடம் நம்ம சிசர் கட் கொடுத்துக்கலாம். இந்த இடம் க்ராஸாக இருக்குது. நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணியாச்சு. பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட், அது மேலே பேக் பார்ட் மேலே ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சுட்டு நம்ம இப்போ பட்டி வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். பட்டி பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம கீழே ஒரு கோடு போட்டுட்டு அப்படியே நம்ம ஒரு வளைவு கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பட்டி. பட்டியை வந்து பட்டி பீஸை கட் பண்ணிடலாம். இந்த இடம் வளைவாக இருக்கனால நான் பட்டியுமே வந்து வளைவாகவே கட் பண்ணுறேன். இதான் வந்து ஃப்ரண்ட்டு அப்படின்றதுக்காக சிசர் கட் கொடுத்துக்கணும். ஸோ வந்து பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட்டு, பட்டி பீஸு, ஸ்லீவு கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.